புரட்சித் தலைவி அம்மாவால் பாராளுமன்ற உறுப்பினராக மேல் சபையில் தொடர்ந்து 3 முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர். அதன் மூலியமாக பல நன்மைகளை ஏராளமாக அனுபவித்தவர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர். அன்பிற்குரிய அண்ணன் மருத்துவர் அவரை பற்றி நான் ரொம்ப ஆழமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மைத்ரேயன் என்று சொன்னால் மக்களுக்கு புரியும். ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மாவினுடைய அடியொட்டி அவர்கள் சொன்ன பணிகளை திறம்பட ஒரு காலத்தில் செய்து முடித்த அந்த மைத்ரேயன் இன்று செல்லா காசாகிவிட்டார். எப்படி என்று கேட்டீர்களேயானால், ஒரு காலத்தில் இந்திய அளவிலே கோலோச்சக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர் அவர். அந்த கட்சியில் அகில இந்திய அளவில் அறியப்பட்ட ஒரு நபராக இருந்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அம்மா அவர்கள் சில பரிசோதனைகளை செய்து ஒழுங்காகவும் சரியாகவும் பணியாற்ற வேண்டும் என்ற கட்டளையிட்டு இவரை அதிமுகவில் இணைத்து கொண்டார்கள், வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆனால் இவருடைய எண்ணம் பூரா மாற்று இடத்திலே தான் இருந்திருக்கிறது என்பது இப்பொழுது வெளியாகிறது. இன்று தமிழகத்தில் முதல்வர் முன்னிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நண்பர் இவர் அநேகமாக எஸ்வி சேகர் அவருடைய தூண்டுதலின் பேரில் அதை அடியொற்றி செல்கிறாரோ என்று ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இன்னும் 8-9 மாதங்களில் தேர்தல் வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே கட்சி தாவுதல் என்பது குரங்கை நீங்கள் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. பறவையை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இடம் விட்டு இடம் தாவுதல், மாறுதல், ஓடுதல், இப்படி சில பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் இயற்கையாக உண்டு. பாஜகவில் இருந்தீர்கள். அடுத்ததாக அம்மாவினுடைய அவர்களுடைய உதவிகளை பெறுவதற்காக நீங்கள் அதிமுகவில் 3 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள். அம்மாவின் மறைவிற்கு பிறகு முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்களிடம் நீங்கள் சென்றீர்கள். அவர் அணியிலேயே இருந்தீர்கள். இப்பொழுது இன்று 13 ஆகஸ்ட் 2025 இன்று நீங்கள் முதல்வர் முன்னிலையிலே அந்த கட்சியிலே போய் ஆளுங்கட்சி என்பதனால் போய் இணைந்து கொண்டீர்கள். எதெல்லாம் பெறலாம் என்று திட்டமிட்டிருக்கிறீர்களோ தெரியவில்லை. டிடிவி தினகரன் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது தெளிவாக பதில் சொல்வார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சி நிகழப்போகிறது என்பது முன்கூட்டியே தெரிந்ததினால்தான் அவரை நாங்கள் அதிகமாக மேடைகளில் அமர வைக்கவில்லை என்பார்கள். அப்படி இருக்க வேண்டிய ஒரு தலைவன் நாளை என்ன நடக்கப் போகிறது, அதனைத் தொடர்ந்து என்ன செயல்பாடு, யாரெல்லாம் கட்சி பணியாற்றுகிறார்கள், யாரெல்லாம் மறைமுகமாக கட்சிக்கு துரோகம் செய்கிறார்கள், யார் கட்சியை விட்டு எப்பொழுது